வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7வது வாரத்தில் வீக்கம், குமட்டல், சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும். இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கர்ப்ப அறிகுறிகள் தென்படும். 7th வீக்கில் இன்னும் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது டியூப்பில் இருக்கா இல்லை கர்ப்பப்பையில் வளருதா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க டாக்டர். உங்களோட குழந்தையோட இதய துடிப்பு நன்றாக வளர்ந்துருக்காவும் செக் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஒரு சிலர் 5வது வாரமோ 6வது வாரத்துலேயோ கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த 7வது வாரத்தை உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி முக்கிய உறுப்புகள்லாம் வளர தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். இது வாரங்கள் கூட கூட அவங்களோட நுரையீரலும் செரிமான அமைப்பும் கரெக்டாக வளர தொடங்கும். அவங்களோட சிறிய முக அமைப்புகளும் வடிவமும் பெற தொடங்கும். இந்த வாரத்தில் அவங்களோட கை ஒரு துடிப்பு வடிவத்தில் இருக்கும். முக்கியமாக அவங்களோட தொப்புள் கொடி உருவாக்கம் இந்த வாரத்தில் நிகழும். இந்த தொப்புள் கொடி தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வளரக்கூடிய இடையான தொடர்பை உருவாக்கும்.